அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழுக்கு கிடைக்கிற கூச்சலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ரொம்ப 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 நன்றி. கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம், இவ்வளவு நேரம் மிக அருமையாக நம்ம ஒரு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்சுவல் ஏஜில் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கல்வியில் இருக்குது, எப்படி அதில் வளர முடியுங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஒரு காந்தியன் குமரப்பாவுடைய எக்கனாமிக்ஸையும் கலந்து இவ்வளவு அருமையான ஒரு பேச்சை மிக அழகாக பாலாஜி அவர்கள் பேசினார்கள். நான் அதிலிருந்தே துவங்கலாம் என்று நினைத்தேன். என்ன பேசுவது, ஹெல்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது, காலையிலிருந்தே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எல்லாம் டெக்னாலஜி, எல்லோரும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், எல்லோரும். எனக்கு சாஃப்ட்வேர் பீப்புளை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படியே உள்ளே வரும்போது எனக்கும் அந்த பட்டையை போட்டு விட்டாங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்தது, என்ன பேசலாம் என்று. பாலாஜி சார் பேசுனதுலேருந்தே ஆரம்பிக்கலான்னு தோணுது. அவர் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் 4 இளைஞர்களை கூட்டினால் வரக்கூடிய 35 கோடி மக்களை 2020 இந்தியா வைத்திருக்க போகிறது என்று. எவ்வளவு பெரிய ஒரு திறன், எவ்வளவு பெரிய ஒரு நம்மளுடைய திறன் என்று நினைச்சா உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்கிறது. 35 கோடி பேர் இளைஞர் கூட்டம் இந்தியாவில் இருக்க போகிறது 2020 என்று அவர் ஒரு சான்றை சொன்னார். அதே 2020 என்ன நடக்க போகிறது என்று திட்டக்குழு, இந்திய திட்டக்குழு, அதில் மருத்துவ அறிவியலை பார்க்கக்கூடிய திட்டக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஸோ அந்த புள்ளியிலிருந்தே துவங்கலாம் என்று நினைக்கிறேன். 2020 இந்தியாவில் நடக்கிற 1000 மரணங்கள் நடந்தது அப்படின்னா, ஒரு 1000 மரணம் நடந்துச்சுன்னா 746 மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோய்களால் நடக்கும். அந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னா என்னமோ ஒரு தமிழ் ஏதோ இருக்கு மாதிரி தெரியல அவங்களுக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், சிஓபிடி, கார்சினோமா அண்ட் சைக்காட்ரிக் எயில்மெண்ட்ஸ். இந்த 5 நோய் கூட்டத்தில் தான் 2020 75% மரணங்கள் நடக்க போகுதுன்று. அதுக்கும் இந்த சார் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் மாட்டிக்க போகிற அந்த நோய் கூட்டம், தொற்ற போகிற கூட்டம் இந்த 35 கோடி இளைஞர்களுக்குத்தான். எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாருங்கள். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3000-4000 இளைஞர்கள் இருக்கிறீங்க, பெரும்பாலும் 20களை ஒட்டியே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இன்னும் 10 ஆண்டுகளில், இன்னொரு 10 ஆண்டுகளில் இங்கே இருக்கிறதுல 40% மக்களுக்கு ஏதாவது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கதவை தட்டும் அப்படின்னு நினச்சா எவ்வளவு பயமாக இருக்கு. நான் உங்களை அச்சமூட்டுவதற்காக இதை சொல்லலை, பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த நோய் கூட்டம் நம்மை பற்றுகிறதுன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அதில் என்னை பற்றி பேசும்போது போட்ட ஒரு இதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது அன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய கடைசி சீனில் தான் பல இடத்துல புற்றுநோய் வந்துச்சு. நான் பார்க்கும்போதெல்லாம் வாழ்வே மாயம் படத்துலையும் பயணங்கள் முடிவதில்லை சினிமாவில் தான் கிளைமாக்ஸில் புற்றுநோயை பற்றி பேசுவாங்க. இல்லை 2 ஹீரோயின் ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருன்னா லாஸ்ட்டில் சுபம் போடுறதுக்காக ஒரு ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு நோயை கொடுத்து ஒரு 1000 வயலின் வசைக்க முடிச்சிருவாங்க. அப்படித்தான் புற்றுநோய் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லை நண்பர்களே. இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டங்கள் கதவை தட்ட ஆரம்பித்திருக்கிறது. சர்க்கரை நோயில் நாம் தான் இன்றைக்கும் உலகில் முதலிடம். சர்க்கரை நோய்னா வெறும் ஒரு டயபெட்டிஸ், அதுக்கு ஒரு சிறிய நோயாக அதை பார்க்க முடியாது, பெரிய நோய் கூட்டம் அது. ஒரு சர்க்கரை நோயாளி சரியாக தன்னுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடில் வைக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் 6 ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை நோயாளிக்கு இரத்த கொதிப்பு எந்த நேரத்திலும் சேரலாம் என்ற ஒரு பிரதர் சிஸ்டர் டிசீஸில் தான் அது இருக்குது. சர்க்கரை நோயாளிக்குத்தான் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சர்க்கரை நோயாளிகளில் பல பேர் உளநோயில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறது. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது எப்படி கைகளை விரிக்கிறதுன்னு கொஞ்சம் ஒத்து பாருங்க. என்ன நடக்குது இங்கே? ஏன் இப்படியான நோய் கூட்டங்கள் இளைஞர்களை துரத்துகிறது? நம்ம எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பருவம். எவ்வளவு ஒரு குதூகலமும், எவ்வளோ ஒரு களிப்பும்,
எவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடிய வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை என்று எனக்கும் தெரியும். இந்த நேரத்துலலாம் நம்ம என்ன நினைப்போம்னா, பெரும்பாலும் வந்து வரும்போது பார்த்துக்கலாம், டயபெட்டிக் ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை பற்றி யோசிச்சுக்கலாம், சுகர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருந்துக்கலாம், ரத்த கொதிப்பு வந்ததுக்கப்புறம் உப்பை விட்டுக்கலாம், மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் கொழுப்பெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பல பேரோட சிந்தனை இருக்கும். நண்பர்களே, அப்படியெல்லாம் இருந்தால் அந்த நோயிலிருந்து வராமல் நம்மை காத்துக்கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் இருந்தால் அந்த நோயோடு, அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு மாத்திரை மருந்துகளோடு தான் அலையணும். எல்லாரும் நம்ம எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது, அது பெரும்பாலானவர்கள் ரொம்ப ஃபேஷனாக சொல்கிறது, நான்லாம் இப்போ ரைஸே சாப்பிட்றது இல்லைப்பா, ரைஸ் எல்லாம் ரொம்ப சுகர் ரொம்ப கூடும், ரைஸ் சாப்பிட்டா ரொம்ப வெயிட் போடும், ரைஸ் ஒன்று தான் சர்க்கரை வியாதியை உண்டாக்கும் அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அரிசி மட்டும்தான் குற்றவாளின்னா, அரிசி சாப்பிட்டா தான் சர்க்கரை வியாதி வரணும்னா, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரவர்ம பல்லவன்லாம் குதிரையில் போகும்போது ஒரு கையில் வாழும் ஒரு கையில் இன்சுலின் ஊசியோட தான் சுற்றிருக்கணும். கிட்டத்தட்ட 10,000 வருஷமாக நம்ம அரிசியை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அரிசியை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் இருந்ததாக வரலாறுகளில், பாரம்பரிய மருத்துவ இலக்கியங்களில் அவ்வளவாக தரவுகள் கிடையாது. அப்படின்னா இப்போ மட்டும் ஏன் சர்க்கரை அதிகமாக கூடுகிறது? இப்பொழுது மட்டும் ஏன் இள வயதில் 8 வயதில் 10 வயதில் 25 வயதில் 35 வயதில் புற்றுநோய் ஏன் கதவை தட்டுகிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம் முன்னால் பரிமாறப்படக்கூடிய உணவு மிக மிக முக்கியமான காரணகர்த்தா. அந்த உணவு எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனையிலும் வணிக வன்முறைகள். நான் தெளிவாக அந்த வார்த்தையை குறிப்பிடுவதற்கு தயங்கவில்லை. வணிக வன்முறைகள். எதை நம் முன்னால் நிறுத்துகிறார்களோ அத்தனையும் நமக்கு சரியானது தானா, அல்லது உண்மையிலேயே தேவையானது தானா, எந்த நேரத்திலும் நமக்கு அது பாதுகாப்பானது தானா, எப்பொழுதுமே பக்க விளைவில்லாததா என்று கேள்விகளை வைத்து பாருங்கள். அத்தனை உணவுக்கு முன்னாடியும், நம் முன்னால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் பெரிய பெரிய பயங்கரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. என்ன காலை உணவாக நம்ம சாப்பிட்றோம்? யாரை கேட்டாலும் இன்னைக்கு பேசுனா, எந்த ஊருக்கு போனாலும் 70 வயசு பாட்டி முதற்கொண்டு, நான்லாம் இப்போல்லாம் ஓட்ஸ் மட்டும்தான் தம்பி சாப்பிட்றேன், ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்குமா, அந்த திரிஷா பொண்ணு மாதிரி இடுப்பு சின்னதாக வருமா, இப்படி தான் வந்து ஓட்ஸுக்கு பெரிய அங்கீகாரம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ஸ்னா என்னன்னே தெரியாது யாருக்கும். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்ஸை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் 25-35 வருடத்துக்கு முன்னாடி 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினில் வந்து எங்கள் டீச்சர் வந்து ஒரு பேப்பர், அது புவியியல் பாடம்னு நினைக்கிறேன், தமிழ் மீடியம் நாங்கள், அதில் கொடுத்து ஓட்ஸ் சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நாங்கள்லாம் பதில் எழுதுவோம். ஓட்ஸ் இமயமலையின் அடிவாரத்தில் கொஞ்சோண்டு விளைகிறது, திபெத்தின் அடிவாரத்தில் விளைகிறது, ஆஸ்திரேலியாவில் மிக அதிகமாக விளைகிறது, பின்லாந்தில் உலகத்திலேயே அதிகமாக ஓட்ஸ் விளைகிறது, இப்படிலாம் எழுதுச்சுன்னா அந்த அம்மணி வந்து 5க்கு 3 மார்க் தான் போடும். ஒரு பாயிண்ட் கூட எழுதுனா மட்டும்தான் 4 மார்க்கு. அது என்னதுன்னா, ஓட்ஸ் குதிரைகளுக்கான உணவு, அது எழுதணும். ஐரோப்பாவில் எந்த குதிரைங்க சாப்பிடாம போச்சோ, இந்தியாவில் பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு மொத்தமாக. நான் வந்து ஓட்ஸுக்கு எதிரானவன் இல்லை, ஓட்ஸ் வியாபாரிகளுக்கு எதிரான ஆள் இல்லை. ஓட்ஸினுடைய தரம் எனக்கும் தெரியும். அதனுடைய மருந்தறிவியல் படி, அதனுடைய உணவியல் கூறுகள் படி பார்த்தா ஓட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஓட்ஸில் நிறைய பீட்டா குளுக்ககான் இருக்குது, ஓட்ஸில் புரோட்டீன் கொஞ்சம் அதிகம், ஓட்ஸில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைவு, இப்படி எல்லா தரவுகளும் தெரியும். ஆனால் நாம் வாங்குவது ஓட்ஸா? அதுதான் முதல் கேள்வி. அரிசி வாங்குற மாதிரி ஒரு பையில் 5 கிலோ ஓட்ஸு இல்லை 2 கிலோ ஓட்ஸுன்னு யாராவது வாங்குகிறோமா? நம்ம வாங்குறது எல்லாமே ஓட்ஸ் அவல். ஒரு அரிசியிலிருந்து, ஓட்ஸ் தானியத்திலிருந்து அது அவலாக மாற்றுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே பாக்கெட்டில் வச்சுருக்கோமே ஒரு கொள்ளிக்கட்டை, ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்குறதோட அதை தாண்டி அதை கூகுள் போட்டு எப்படி வந்து ஒரு கிரெயின் வந்து ஒரு ஃப்ளேக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஹவு த கன்வெர்ட்டிங் ஃப்ளேக் மேக்கிங் ப்ராசஸை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்த்து பாருங்கள். தலைகீழ நின்னாலும் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்க மாட்டோம். அந்த கெர்னலுடைய மேலே இருக்கிற உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பொருட்களை தாங்கி இருக்கக்கூடிய ஓட்ஸினுடைய எக்ஸ்டர்னல் கெர்னலை தூக்கி தூர போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிறத நல்லா வேக வச்சு 60-70 டன் எடையுள்ள எந்திரத்தால் அடித்து தட்டையாக்கி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சிட்டு அந்த சக்கையாக இருக்கிற அந்த குப்பை அவலில், அதுக்கப்புறம் அது கெட்டு போகக்கூடாது,
தேவையான மனம் வேணும். அம்மா வீட்டில் அந்த டப்பாவை தட்டும்போது பொலன்னு உதிரணும். டம்முன்னு வந்து விழுந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டோம். பொலன்னு உதிரணுங்கிறதுக்காக நிறைய சிலிக்கேட் உப்புகள், அப்புறம் அந்த ஓட்ஸ் நல்லா கார்டன் ஃப்ரெஷ் இருக்கணுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங். அதனால் என்ன சார் இருக்குது, நைட்ரஜன்லாம் எனர்ட் கேஸ், எந்த பிரச்சனையும் வராது. இன்றைய அறிவியல் சொல்கிறது. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு யார் சொன்னா எனர்ட் கேஸ்ன்ட்டு? 2 பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து வேறு மாதிரி உள்ளே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவிஞ்சிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு புதுசாக ஒரு அறிவியல் வரலாம், தெரியாது. நமக்கு தெரியாமல், நமக்கு தேவைப்படாமல், நம் மரபுக்கு பரிச்சயம் இல்லாமல் பல ரசாயனங்கள் இது மாதிரி புதிய துரித உணவுகளில் கொட்டப்படுகின்றன. நண்பர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அத்தனை இளைஞர்களுக்கும் பிடித்த உணவாக மாறிக்கொண்டு வருவது பீஸா. யாரை கேட்டாலும் சனிக்கிழமை ஆனால் கூழ் ஊத்துற மாதிரி போய் நிற்கிறாங்க பீஸா கடையில். இங்கே இருக்கிற 3000 பேருக்கு ஒரு போட்டி வைக்கலாம். பீஸாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன்கிரிடியன்ட்டையும் அச்சு பசகாமல் சொல்கிறவங்களுக்கு ஒரு சௌபாக்கிய வெட் கிரைண்டர் கொடுக்கலாம். யாரால சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காப்புரிமை பெற்றவை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாதவை. அதில் இருக்கக்கூடிய அந்த கிரஸ்ட் ஏன் வெளியே கிரஸ்டாக இருக்குது, ஏன் சாஃப்டனிங்காக இருக்குது, அதுக்கு மேலே தடவுறான மயோனைஸ், அந்த மயோனைஸில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு, அதுக்கு மேலே தடவுறாங்களே சீஸ், அதில் என்ன இருக்குது, அந்த மெக்சிகன் பெப்பர் நேற்று என்ன உங்கள் வீட்டு புறவாசலில் விளைஞ்சதா, அது பின்னாடி இருக்கிற ஆலிவ் துண்டுகள் எங்கேருந்து பறித்து வந்தது, உங்கள் வீட்டில் ஆலிவ் மரம் எந்த ஊரில் இருக்குது, இல்லை அதில் போடுறாங்களே பெப்பரோனி என்னது, அது யாருக்கு தெரியும்? இப்படி எத்தனை பொருட்களை கொட்டி கொண்டு வந்து இதை கொடுத்தா அதை வந்து மிகப்பெரிய உணவாக அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட்றான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை இந்த கீழே இருக்கிறதுலாம் எதுவும் நடக்கலைன்னா அது மேலே ஒன்று தூவ சொல்கிறான், மிளகாவத்தல். கீழே எதுவும் நடக்கலைன்னா மேலே விட தூணேன்னா சீக்கிரமாக போயிடுவப்பா அப்படின்னு சொல்லி மிளகாத்த பொடியை பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். நேரடியாக ஒரு மிளகா வற்றலை, அந்த வற்றல் பொடியை நேராக தூவி சாப்பிட்டால் அது ஸ்ட்ரைட்டாக கார்சினோஜன். அது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதை தாண்டி நிறைய இளைஞர்கள் மதிய வேளைகளில், அதுவும் பர்டிகுலராக பல பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் மதிய நேரத்தில் போனால் நாங்கள்லாம் ஒன்லி வந்து பர்கர் மட்டும்தான் சாப்பிடுவோம். எவ்வளவு சத்துள்ளது தெரியுமா உங்களுக்கு? மேலே ரொட்டி, கீழே ரொட்டி, நடுவில் நிறைய காய்கறிகள், எவ்வளவு லோ கலோரி சார். நாங்கள் வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறோம், லோ கிளைசிமிக் வேறு, சர்க்கரை வேலைலாம் ரொம்ப வராது. நான் கேட்பேன், அந்த பிரெட் ஏன்ப்பா இவ்வளவு சாஃப்டாக இருக்குது? கோதுமை என்ன கொஞ்சம் மென்மையாக வளர்ந்துருக்கா? அந்த ரொட்டி மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் காய்ச்சலுக்கு சின்ன பிள்ளையில ரொட்டி வாங்கி தருவாங்க. அந்த ரொட்டியை பிக்கிறதுக்கே பைசப்ஸில் ஸ்ட்ரென்த் வேணும். அப்படி பிச்சு அதுக்கப்புறம் டீக்குள்ளேயோ காபிக்குள்ளேயோ முக்கி தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. காய்ச்சல் நேரத்தில் மட்டும் சாப்பிட்றது அது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை பிரெட், அது மேலே ஒரு சாஃப்டனிங்காக இருக்கக்கூடிய பிரெட்டு, அந்த ரொட்டி மென்மையாக்குவதற்காக, மெதுவாக்குவதற்காக அதில் எவ்வளவு லிவனிங் ஏஜென்ட் இருக்குது, எத்தனை விஷயங்கள். அதனுடைய இலைகள் மேல் நோக்கி உப்புவதற்காக சேர்க்கப்படக்கூடிய ஃபைபர் என்ன, சேர்க்கப்படக்கூடிய புரதங்கள் என்ன. ஒரு ரொட்டி மேலே நோக்கி உப்பணுமா, பரோட்டா இப்படி இழுக்கணுமாங்கிற ரெண்டுக்குமே அதனுடைய கோதுமை காரணம் இல்லை நண்பர்களே. அதில் சேர்க்கப்படக்கூடிய கூடுதல் குளூட்டன் புரதத்தின் கூறுகள் மட்டும்தான் காரணம். அவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து அவன் வாயில், இந்த பேர் எங்கள் மெடிக்கல் டேர்மில் டெம்பரோ மேண்டிபிள் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்டே உடையிற மாதிரி வாயை பொளந்து 2 கையை வச்சு உள்ள அள்ளி சிந்தி சீரழிச்சு அதை வாயில் திங்கிறான். நான் அவன்கிட்ட கேட்பேன், இதெல்லாம் ஒன்றும் தெரிலடா, இந்த ரொட்டிக்கு மேலே எதுக்கடா எள்ளு ஒட்டியிருக்காங்க, அது ஏன்டா ஒட்டியிருக்காங்கன்னு தெரியலையா, அது ஏதோ அலங்காரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் வருதேன். நாங்கள்லாம் உளுந்தஞ்சோறு சாப்பிட்டா எங்கள் அம்மா எள்ளு துவையல் அரைச்சி கொடுப்பாங்க, அது நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு ஒன்று படுது, ஒருவேளை இந்த எள்ளெல்லாம் போட்டிருக்கதை பார்த்தா எங்கள் ஊரில் ஏதாவது பெருசுங்க போய் சேர்ந்துட்டா கடைசியில் எள்ளு தூவோம் வாயில், இதை தின்னு போய் சேர்ந்துட்டேன்னா கடைசியா தூவ வேண்டிய எள்ளை வந்து கம்பெனி வந்து சாஃப்டாக ஈஸியாக கொடுக்குறாங்க போல இருக்கு இலவசமா அப்படின்னு சொல்லி. அத்தனை விஷயங்களிலும் அவசியம் இல்லாத பொருட்கள் நிறைய சேர்க்கப்படுகிறது. எள்ளில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கோதுமையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எது தேவை, இந்த உடலுக்கு எது தேவை, எப்பொழுது எதை சாப்பிட வேண்டும் என்று நம் தமிழ் சமூகம் மிகப்பெரிய பட்டியலை பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லி இருக்கிறது. தலை தித்திப்பு கடை கைப்புன்னு ஆசார கோவை நூலில் ஒரு வரிகள் வரும். முதல்ல இனிப்பு சாப்பிடு, கடைசியில் கசப்பை சாப்பிடு அப்படின்னு. எதற்காக இனிப்பை சாப்பிட சொன்னார்கள் என்றால், நம்மளுடைய சீரணம் முதலில் சலைவரி அமைலேஸ் அப்படின்னு உமிழ்நீரில் சுரக்கக்கூடிய ஒரு நொதியினால தான் சீரணம் துவங்குது. அவர்களுக்கு சலைவரி அமைலேஸ் தெரியாது, ஆனால் அவர்களுக்கு அனுபவம் தெரியும், அறம் தெரியும்.
இதை சாப்பிட்டால் இவன் நன்றாக இருப்பான், இப்படி சாப்பிட்டால் இந்த சமூகம் நன்றாக இருக்கும் என்ற அறம் தெரியும். அதனால் தலை தித்திப்பு, கடை கைப்பு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? போன உடனே ஒரு பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்த உடனே என்ன கேட்போம்? சூப்பு கொண்டா. அது ஏற்கனவே பேய் பசியில் ராத்திரி 10:30 போய் உட்காந்து இருட்டில் தட்டி தடவி உட்காந்துட்டு சூப்பை கொண்டானா அவன் 20 நிமிஷம் கழித்து கொண்டு வந்தால் தான் அது பெரிய பிரபல ஹோட்டல். அவன் கொண்டு வரதுக்குள்ளே இங்கே வயிறு பேயாக இருக்கும். அந்த நேரத்தில் ஹாட் அண்ட் சோர் சூப்பை அப்படி குடிச்சு, அதுக்கு பேர் சூப் இல்லைப்பா, ஆப்பு, நேராக உள்ளே போயிச்சு வயிறை புண்ணாக்கும். சூப்புக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பேர் அப்பிடைசர். ஒரு பனி சூழ்ந்த நாட்டில் ஒரு வணிகத்திற்காக பேச போகிற இடத்துல பசியை தூண்டுவதற்காக அப்பிடைசரை கொடுத்து அதுக்கப்புறம் ரொட்டியோ கஞ்சியோ சாப்பிட்டுட்டு போனான். நம்மளே பேய் பசியில் இருக்கோம். நம் சமூகம் பசித்து புசி என்று மட்டும்தான் சொல்லி இருக்கிறது. பசிக்கலைன்னா சாப்பிடாதுன்னு சொன்ன கூட்டம் நம்ம. நமக்கு எதுக்கு அப்பிடைசர்? நமக்கு எதுக்கு சூப்பு? அவசியமில்லாமல் பல உணவு கருத்துக்கள் நமக்குள்ள உள்ள புகுந்து கொண்டே இருக்கிறது. 1992க்கு அதுக்கப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட 4500 விதமான உணவு கூறுகள் பல வடிவங்களில் நமக்குள்ள போகுது. February 14 என்ன தினம் எல்லாருக்கும் தெரியுமே? அதான் அந்த விசிலே பதில் வருது. ஏன்னா 1947 ஆகஸ்ட் 15 பல பேர் முழிப்பான். February 14 அது ஒரு குலதெய்வத்துக்கு கும்புற மாதிரி. இந்த வருஷம் February 14 வந்தப்போ அத்தனை இங்கிலீஷ் பேப்பர்லையும் தமிழ் பேப்பர்லையும் முதல் பக்கத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட். கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்கான்னு தெரியல, சென்னையில் முழுக்க வந்துச்சு. ஒரு சாக்லேட் உன் காதலிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சாக்லேட், விலை 100 ரூபா. 100 ரூபா தான் தம்பி, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூவி அத்தனை நாளிதழ்கள்லையும், இந்தியாவில் உள்ள பிரபல நகரங்கள் அத்தனையிலையும் அந்த சாக்லேட். எனக்கு பார்த்தவுடன் உண்மையிலேயே நான் ஒரு முறை அந்த மில்க் சாக்லேட்டினுடைய கவரை பிரித்து பார்த்தேன். இந்த கவரில் பொதுவாக நம்ம என்ன இருந்தாலும் அதில் என்ன கூறுகள் இருக்குதுன்னு யோசித்து பார்க்கணும். எது பரிமாறினாலும் அது என்னன்னு தெரியணும். ஆனால் யாராவது நம்மளை இங்கே இருக்க கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 95% அந்த சாக்லேட் சாப்பிட்ருப்பாங்க. அந்த சாக்லேட்டில் என்ன சேர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் 3% மட்டும்தான் உடலுக்கு நல்லது செய்யலாம் என்று சொல்லக்கூடிய கொக்கோங்கிற பொருள். மீதி 97% பெரிய பிரச்சனைகளை வரவழைக்குமா என்று அச்சப்படக்கூடிய பொருட்கள் தான் சேர்ந்திருக்கு. ரெடியூசிங் சுகர், கார்ன்ஸ்டார்ச், லெசித்தின், இன்னும் பல கெமிக்கல்ஸ். தேவையா? இதெல்லாம் கலந்து கொடுத்தா காதல் வருமா, வேற ஏதாவது வருமானு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல எத்தனையோ மிட்டாய்கள் இருக்கிறது. ஏன் கடலை மிட்டாய் கொடுத்தா காதல் வராதா? ஆனால் நமக்கு அவமானம். கடலை மிட்டாயை பார்த்தா இதெல்லாம் என்ன ஒரு சாக்லேட் மாதிரி அதை அழகாக நெகிழித்தாளில் போட்டு வண்ணமாக போட்டு எவ்வளோ அழகாக பேக்கிங் பண்ணி எப்படி கொடுக்குறோம். ஆனால் கடலை மிட்டாயை பார்த்தால் அவமானம். நண்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் கடலை மிட்டாய், இந்த பக்கத்தில் குக்கீஸ் வச்சுக்கோங்க, சாக்லேட் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனங்களோ இல்லை உள்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணவுகள் அத்தனையும் இந்த பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பக்கம் கடலை மிட்டாய் வைத்துக் கொள்ளுங்கள். உணவியல் ரீதியாக அல்லது மருந்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற புரதம் இதில் கிடையாது. இதில் இருக்கிற லெசித்தின் போன்ற குப்பைகள் கடலை மிட்டாயில் கிடையாது. இதில் இருக்கிற செலினியம் இதில் கிடையாது. இதில் இருக்கிற இரும்பு சத்து இதில் கிடையாது. இந்த கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய மெதுவாக அப்சார்ப் பண்ணக்கூடிய சர்க்கரையை கொடுக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை இதில் கிடையாது. அவ்வளவு நல்ல சத்துக்கள் கொண்டது கடலை மிட்டாய். ஆனால் நம்ம கடலை மிட்டாயை அவமானமாக பார்க்கிறோம். இருக்கிற பழங்கள்லேயே மிகச்சிறந்த பழங்கள் இது என்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது, ICMRல. அவர் நடத்தக்கூடிய இந்தியாவின் தலைமை உணவு ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அரசோடது. அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பழங்களையும் வைத்து ஆராய்ச்சி பண்ணான். மிகச்சிறந்த கனி எது? ஸ்ட்ராபெரியா, ரோஸ்பெரியா, இல்லைன்னா ஆப்பிளா, ஆரஞ்சா, இல்லை மெடிட்டரேனியன் ஃபுட்டா, இல்லைன்னா கிவி ஃப்ரூட்டா, ஒன்றொன்னா பார்த்தார்கள். கடைசியாக அவர்கள் ஒரு பழத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள். ப்ரோபயாட்டிக் படி, அதில் இருக்கக்கூடிய விட்டமின்களின் கூறுகள் படி, அதனுடைய செரிமணத்தன்மையை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய நார் பொருட்களை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய உப்புக்களை எல்லாம் போட்டு கடைசியாக அவர்கள் கொடுத்த முதல் இடம் சிகப்பு கொய்யா. நண்பர்களே, இதே மாதிரி ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனில் அவர்கள் எது மிகச்சிறந்த காலை உணவு என்று ஒரு பட்டியல் போட்டாங்க. அதில் இருந்து பக்கத்தில் ஜெர்மனியிலிருந்து ஹாம்பர்கர், பீஜிங்கிலிருந்து நூடுல், இன்னும் எங்கள் உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்ததுன்னு மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் ஃபுட்டு,
இப்படி எல்லா உணவுகளையும் எடுத்து பட்டியலிட்டாங்க. எது மிகச்சிறந்த காலை உணவு, எது இளைஞர்களுக்கு ஏற்றது, எது வயதானவர்களுக்கு ஏற்றது, எது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும், எது நோயுற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டார்கள். கேடி அச்சயா அப்படின்னு ஒருத்தர் த ஏன்ஷியன் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன்ஸில் போட்டிருக்கார். முடிந்தால் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கடையில் போட்டு வாங்கி பாருங்கள். அவ்வளவு அருமையான புத்தகம். அந்த கேடி அச்சயா பட்டியலிட்டு கடைசியாக ஒரு உணவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த உணவு தான் எல்லா தரப்பினருக்கும் சிறந்தது என்று. அந்த உணவு நம்ம ஊர் இட்லி. சும்மா விளையாட்டா சொல்லல, இல்லை எனக்கு இட்லிக்கு மேலே இருக்க பரிச்சயத்தில் சொல்லலை. அதில் ஆராய்ச்சி செய்த அத்தனை பேரும் ஜெர்மானியர்கள், சுவிட்சர்லாந்தில் வேலை செய்த ஜெர்மானியர்கள் தான் ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகச் சீரான கட்டுக்கோப்பான ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் என்று ICMR சொல்லக்கூடிய, WHO சொல்லக்கூடிய புரதம் இவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும், ஃபைபர் இவ்வளோ இருக்கணும், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக் இவ்வளோ இருக்கணும்னு இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கான. இதெல்லாம் எப்படியா அந்த இந்தியனுக்கு, அந்த மக்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அன்றைக்கு இருக்கின்ற நம் தமிழ் குடிக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் தெரியாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சால்மனோலாவோ அதில் இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ் பற்றி அன்றைய அறம் தெரியாது, அன்றைக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றைய மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் அறம் தெரியும். இந்த உணவை சாப்பிட்டால் என் குழந்தை நல்லா இருக்கும், இந்த உணவை சாப்பிட்டால் என் சமூகம் நல்லா இருக்கும், இந்த உணவை சாப்பிட்டு கழித்தால் அந்த மலத்தால் என் மண் கூட மக்காது என்று மக்களுக்கு தெரியும். அவ்வளவு நேர்த்தியாகத்தான் ஒவ்வொரு உணவுகளையும் நம் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் நேர்த்தியாக தேர்ந்தெடுத்திருக்கிறது. இனிப்புனா நம்ம இனிப்பு சாப்பிடாத ஆள் இல்லை. கிருஷ்ணதேவராயர்னு சொல்லி விஜயநகர பேரரசனுடைய மன்னர் ஒரு விருந்து படைக்கிறார். அந்த விருந்தில் 63 வகையான இனிப்புகள் இருக்கு. 63 இனிப்புகளை கொடுத்து அன்றைக்கு விருந்து நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இனிப்பை யோசிச்சு பாருங்க. வெள்ளை சர்க்கரையை, வெள்ளை சர்க்கரைக்கு இன்னொரு பேர் வைக்கணும், அதுக்கு பேர் வெள்ளை விஷம். நேரடியாக உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் வெள்ளை சர்க்கரை. பொதுவாகவே எந்த பொருள் வெள்ளையா இருக்கோ அதுகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். தம்பி தங்கைகளே, நான் உணவுப் பொருளை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வெள்ளை கலர் இனிப்பு, வெள்ளை கலர் சர்க்கரை, வெள்ளை கலர் உப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பொருட்கள் மேலும் இன்றைக்கு மருத்துவ உலகம் அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்வோம், பனங்கருப்பட்டி எடுத்துக்கொள்வோம், தேன் எடுத்துக்கொள்வோம், இலுப்பைப்பூ சர்க்கரை எடுத்துக்கொள்வோம், எத்தனையோ உணவுகள் இருக்கிறது. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும், நிறைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றங்களும் இன்றைக்கு ஒரு கேன்சர் செல்லுக்கான ஃபியூவலாக இன்னைக்கு வெள்ளை சர்க்கரையை மருத்துவ உலகம் கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. நண்பர்களே, நம் உணவு வணிகத்தால் பின்னப்பட்டு இருக்கிறது. அதற்காக வணிகம் என்றால் அது ஒரு தவறான ஒரு விஷயம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அறம் சார்ந்த வணிகமாக இருக்கணும். அறம் சார்ந்த வணிகம். இதை செய்வதால், இதை விற்பனை செய்வதால் அதனால் எந்த மக்களுக்கும் ஆபத்தில்லாத ஒரு வணிகமாக இருக்கணும். காந்தி படத்தை போட்ட உடனே ஒரு 4 பேர் கைதட்டினான் பின்னாடி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா, இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம ஆளுங்க அப்படின்ட்டு. என்ன காரணம் என்றால், இதே படத்தை வைத்து ஒரு சர்ச்சை நடந்ததாக அமிர்த்யா சென் தன்னுடைய ஆர்கியூமெண்ட் ஆஃப் அந்த புக்கில் எழுதியிருக்கார். தாகூருக்கும் காந்திக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும். எனக்கு அந்த படத்தை பார்த்த உடனே அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவர் இந்த காதியில் அந்த இவர் நூல் சுத்துறதை ரொம்ப விமர்சித்தார் தாகூர். இதை வச்சு என்ன பண்ணிட முடியும் இந்தியாவை, இதில் என்ன பெருசாக நூல் நூற்று பெருசாக பண்ணிட முடியும், இது ஒரு முட்டாள்தனமான அப்ரோச் அப்படின்னு சொல்லி தாகூர் சொன்னார். தாகூர் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய பேட்ரியாட்டிஸ்ட். காந்தியும் மிகப்பெரிய பேட்ரியாட்டிஸ்ட். ஆனால் அவர்களுடைய பார்வையில் சில வேறுபாடுகள் இருந்தது. அப்பொழுது காந்தி மேடையில் சொன்னார், நான் வெறும் நூல் நூற்பதற்காக சொல்லவில்லை என்று. நூல் நூற்பதன் மூலமாக ஜாதிகளை ஒழிக்கிறேன், நூல் நூற்பதன் மூலமாக மதங்களை உடைக்கிறேன், நூல் நூற்பதன் மூலமாக பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஃபார் த மாஸ் இல்லை ப்ரொடக்ஷன் பை த மாஸ் அப்படிங்கிற பொருளாதார தத்துவத்தை சொல்கிறேன் என்று சொன்னார். அதைத்தான் நமது நண்பர் பாலாஜி அழகாக பட்டியலிட்டு சொன்னார். நம் சமூகம் நமக்கான விஷயத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். இண்டிஜினஸாக தான் நம்ம டெவலப் பண்ணதுக்கு யோசிக்கணும். நம்ம காப்பி கேட்டால் வெளிநாட்டில் இருந்து பார்த்து அத்தனையும் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. முதல்ல இங்கே ஹரிசாண்டலாக வளர வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற நலத்திற்கான சவால்கள் மிக அதிகம். ஒரு இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் வசிக்கிற நண்பருக்கோ இல்லை ஒரு கனடிகட்டில் வசிக்கிற நண்பருக்கோ இருக்கக்கூடிய நலச்சவாலுக்கும் இந்தியாவில் திருச்செங்கோடிலோ கோயம்புத்தூரிலோ இருக்கக்கூடிய மக்களின் நலச்சவாலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது.
அவர்களுக்கான திட்டங்களும் அவர்களுக்கான அணுகுமுறையும் அவர்களுக்கான வசதிகளும் இங்கே கிடையாது. அப்படியானால் அந்த நலச்சாவாலை தடுப்பதற்கு, வராமல் இருப்பதற்கு நம் மரபு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டும். மரபு சார்ந்த விஷயங்கள் என்பதற்காக அத்தனை மடமைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. நம் மரபில் நிறைய மடமைகள் ஒளிந்திருக்கிறது. ஜாதிய மடமைகள் நிறைய நம் மரபில் ஒளிந்திருக்கிறது. அதையெல்லாம் அறுத்து எரிச்சு வெளியே தூக்கி போடுறதுக்கு நம்ம பகுத்தறிவு வேலை செய்யணும். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய கல்வி மரபில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தூக்கி எறிய தயங்கக்கூடாது. ஆனால் மரபை தூக்கி எறிய நினைப்பது மகா பாவமான செயல். நண்பர்களே, ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடியும் சேர்க்கக்கூடிய ரசாயனங்களும் அதில் சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்களும் எப்படி நம்மை அழித்து கொண்டிருக்கிறது அல்லது எப்படி நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் என்று யாராலையும் சொல்ல முடியாத நிலைமையில் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். பல நெடுங்காலமாக இந்த வீடிசைடு வேண்டாம்னு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் களை கொல்லிகள் வேண்டாம், களைங்கிற ஒரு விஷயமே நம்ம ஊரில் கிடையாது. நெல் வளர்கிறது என்றால் பக்கத்தில் சிறு செருப்படை வளர்ந்தால் அது மூலிகை, நெல் வளரும் போது பக்கத்தில் நெருஞ்சில் இருந்தால் அந்த நெருஞ்சில் ஒரு மூலிகை, நீர்மொழி ஒரு மூலிகை, கரிசலாங்கண்ணி ஒரு மூலிகை, அவற்றை வேறு ஒருவர் வேறு காரணத்திற்காக பயன்படுத்துவார் என்று தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகம் எங்களை பார்த்து பரிசீலித்து சொல்லி சிரித்தது. நீங்கள்லாம் தவறாக பேசுகிறீங்க, நீங்கள்லாம் பேசுகிறது சூடோ சயின்ஸ், கிராங்கி ஃபெல்லோஸ் என்றெல்லாம் சொன்னார்கள். 10 வருடம் தாண்டி மே மாதத்தில் 2011 மேல கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்து விட்டது, இந்த வீடிசைடுன்னு பயன்படுத்தக்கூடிய கிளைஃபோசேட் நேரடியான புற்றுநோய் காரணி என்று. புற்றுநோய் காரணிகளை 1, 2, 3ன்னு 3 பிரிவாக பிரிப்பாங்க. 2வது பிரிவை 2A 2Bன்னு 2ஆக பிரிப்பாங்க. பாசிபிள் கார்சினோஜன், ப்ராபபிள் கார்சினோஜன் பேர். இந்த பாசிபிள் ப்ராபபிளில் இந்த கிளைஃபோசேட்டுங்கிற வீடிசைடு சேர்ந்து விட்டது. நண்பர்களை, இன்றைக்கும் இந்த இடத்திலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்தோம் என்றால் அவ்வளவு கிளைஃபோசேட்டை நாம் லிட்டராக ஒவ்வொரு ஊரிலும் 70,000 லிட்டர் 80,000 லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யோசிக்க வேண்டும் என் நண்பர்களே, நம் மரபு தவறான ஒரு விஷயம் இல்லை. இந்த மரபில் இருந்து குமரப்பா, ஜேசி குமரப்பா என்ற ஒரு பெரிய அறிஞர், உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து இருக்கலாம், காந்தியின் முதல் ஆலோசகர், பொருளாதார ஆலோசகர், நம் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் திட்டக்குழுவின் முதல் தலைவர். அவர் முதல்ல ஒரு கூட்டம் கூடுது பாராளுமன்றத்தில். அப்போ எல்லா எம்பிஸும் இருக்கும்போது எல்லாரும் டிராக்டரை கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. டிராக்டர் வேணும் இந்தியாவுக்கு, டிராக்டர் இருந்தால் தான் உழுதை நல்லா கொண்டு வர முடியும்னு பேசுகிறார். அப்போ இவர் திட்டக்குழு தலைவராக ஒரு கருத்தை சொல்கிறார். எனக்கும் டிராக்டர் வேணும்னு தான் தோணுது, நிச்சயமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும், ஆனால் ஒரே ஒரு பயம்தான், டிராக்டர் சாணி போடாது அப்படின்னாராம். எவ்வளவு பெரிய சிந்தனை என்று பாருங்கள். அன்றைக்கு அத்தனை பேரும் ஒரு மாதிரி பரிகாசமாக பார்த்துருக்காங்க, என்னடா இருந்தாலும் இப்படி இருக்க மாதிரி பேசுகிறான்ட்டு. ஆனால் இன்றைக்கு சாணி எப்படி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நண்பர்களே, நாம் கொஞ்சம் நம் மரபை உற்று பார்க்க வேண்டும். படித்த படிப்பும் ஒரு கல்வியாளனாக, ஒரு அறிவாளியாக நீங்கள் எல்லாம் பல்வேறு தளங்களில் பணிபுரிவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சுந்தர் பிச்சையாகவோ, இல்லை சகாயம் மாதிரியான ஒரு அதிகாரியாகவோ, இல்லை என்றால் ஒரு பெரிய ஆளுமை மிக்க வணிகராகவோ நீங்கள் எல்லோரும் வர முடியும். கொஞ்சம் முனைப்பும் கொஞ்சம் முன்னெடுப்பும் இது போன்ற பல்வேறு தன்னை வளர்த்து கொள்ள திட்டங்களும் இருந்தால் நீங்கள் உயர்வீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அது மட்டும் இந்த நாட்டுக்கு போதாது. அதை தாண்டி உங்களையெல்லாம் இந்த இடத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கிற இந்த சமூகத்திற்கு, அந்த சமூகத்தின் நலவாழ்விற்கு நீங்கள் என்ன திருப்பி செய்ய போகிறீர்கள் என்பது உங்கள் முன்னால் வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கேள்வி. அதற்கு நம் மரபை விட்டு கொடுக்க கூடாது. அந்த மரபு சார்ந்த விஷயங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் பின்னாடி போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மது மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கிறது. முன்னாடிலாம் நான் என் கிளினிக்கில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அவர் எனக்கு காலில் முட்டு வலி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லுவார். நான் மருந்து எழுதி கொடுப்பேன், 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. போன உடனே அந்த கணவர் மட்டும் கதவை டம்னு தட்டிட்டு உள்ளே வருவார். சார், அவள் இருந்தால் நான் சொல்லலை, நான் ராத்திரி லைட்டாக பழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது எழுதி 2ம் சேர்ந்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார், அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படிம்பார். ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழ. கணவன் மனைவி 2 பேரும் வராங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் ரொம்ப சோஷியல் ட்ரிங்கர் சார், எப்போவாது ஃபாரின் சரக்கு தான், மீட்டிங்கில் மட்டும்தான், மார்க்கெட்டிங்காக மட்டும்தான் லைட்டாக சாப்பிடுவார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார், அமெரிக்காவில் அடிக்காக, ஆஸ்திரேலியாவில் அடிக்காக, ஐரோப்பாவில் அடிக்காக, இதில் என்ன சார் தப்பு? இப்படி அந்த பெண் சொல்கிறார். அவமானமாக இருக்கிறது நண்பர்களே. முன்னாடி ஒரு காலத்தில் புகைப்பிடிக்கிறவன் ரோட்டின் ஓரமாக நின்று ஒளிந்து கொண்டு குடித்த காலம் உண்டு. மது அருந்தியவன் வீட்டிற்குள் வர முடியாத காலம் இருந்தது.
இன்றைக்கு மது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் மது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? பிப்ரவரி 2016 13 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில். அதுதான் நவீன மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்லலாம். 13 வருஷம் ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ கொஞ்சமாக குடித்தாலும் சரி, குவாட்டரா குடித்தாலும் சரி, 40% ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, 60% ஆல்கஹாலோ, 6% ஆல்கஹாலோ, வைனோ, ஷாம்பைனோ, என்ன இளவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஈரல் பாதிக்கப்படுவ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்று அறிக்கை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் இப்படி தான் ஒரு காலேஜில் நான் போய் மது வேணாம் தம்பி வேண்டான்னு பேசிட்டு இருந்தோடனே டகால்னு ஒருத்தன் எழுந்துச்சான். சார் ஒரே ஒரு செகண்ட் அப்படின்னா, நீங்கள் பீஸா வேண்டாம், நீங்கள் பர்கர் வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு பாரம்பரியமாக சிறுதானியம் சாப்பிடுங்க, தெனை ராகி கம்பெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்களும் இங்கேருந்து டாஸ்மாகில் போய் விஸ்கி பிராந்திலாம் விட்டுருவோம் சார். சின்னதாக கொஞ்சோண்டு கல், கொஞ்சம் மொந்த, கொஞ்சமாக பட்டை சாராயம் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா, நான் சொன்னேன், அது அந்த காலத்தில் ஔவையார் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க காலம் வேறடா. அன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை காதல் பண்ணணும்னா ஒரு நடுகளில் தூக்கிட்டு இப்படி நிற்கணும், இல்லை ஒரு 4 மாடையாவது அடக்கணும். இன்னைக்கு அதிகபட்சமாக எவனோ அனுப்பின SMS ஃபார்வேர்ட் பண்ணி தானே லவ் பண்ணிட்டு இருக்க. ஆப்பிளோட புண்ணியத்திலையும் ஆண்ட்ராய்டோட புண்ணியத்திலையும் நம்ம ஆளுங்களுக்கு ஆள்காட்டி விரலையும் பெருவிரலை மட்டும்தான் வீரம் வரத்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சு தானடா நீ காதல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுக்குறா கல்லு மொந்த எல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நண்பர்களே, எந்த காரணம் கொண்டும் மதுவின்பால் போகாதீர்கள், மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.